கர்நாடகாவின் கேஆர்எஸ் மற்றும் கபினி அணைகளிலிருந்து தமிழ்நாட்டிற்கு 45,000 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டு இருக்கிறது. கர்நாடகாவின் கேஆர்எஸ் மற்றும் கபினி அணைகளிலிருந்து தமிழ்நாட்டிற்கு 45,000 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டு இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன். விவரங்கள். காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தினே சொல்லலாம் விக்னேஷ். என்னன்னா, காவிரி மேலாண்மை ஆணையம் ஒரு வினாடிக்கு 3,500 கன அடி வீதம் 15 நாட்களுக்கு தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. ஒவ்வொரு மாதமும் தமிழ்நாட்டுக்கான தண்ணீர் எவ்வளவு கர்நாடக அணையிலிருந்து திறக்கணும் அப்படின்னு காவிரி நடுவர் மன்றம் நிர்ணயிச்சிருக்கு. அதை தான் உச்சநீதிமன்றமும் உறுதிப்படுத்தியிருக்கு. ஆனால் ஜூலை மாதத்திற்கான தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீர் 31 டிஎம்சி. ஆனா ஒரு டிஎம்சி தண்ணீர் கூட கர்நாடகத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரல. அதுக்கப்புறம் காவிரி ஒழுங்காற்று குழுவுடைய பரிந்துரை, அதற்கு பிறகு காவிரி மேலாண்மை உத்தரவுப்படி ஒரு வினாடிக்கு 3,500 கன தண்ணீர் 15 நாளைக்கு திறக்கணும்னு உத்தரவு விட்டாங்க. ஆனா இந்த உத்தரவை எங்களால நடைமுறைப்படுத்த முடியாது. ஏன்னா எங்க இருக்கிற அணைகள்ல குடிநீர் தேவைக்கே தண்ணி இல்லை. ஆனா கபினில 83% வரைக்கும் தண்ணி அப்ப இருந்துச்சு. ஆனாலும் கூட தண்ணீர் திறக்க முடியாது, எங்களுக்கு குடிநீருக்கு தேவை என்று கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் சொன்னார். தண்ணி திறப்பதற்கு அங்கு உள்ள சில அமைப்புகளை தூண்டிவிட்டு போராட்டத்தை நடத்தினாங்க. அந்த போராட்டத்தின் விளைவாக கர்நாடகத்துல தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்க கூடாதுன்னு இன்னைக்கு அங்க அனைத்து கட்சி கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழல்ல தான் இது ஒரு அரசியல் காரணம். காலங்காலமா ஒரு 40-50 ஆண்டுகளாக தண்ணீர் கொடுக்க கூடாதுங்கிறதே ஒரு அரசியலா கர்நாடகம் பண்ணிட்டு இருக்குன்னு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள், குறிப்பாக தாவேகாவுடைய தலைவர்கள் சொல்றாங்க. சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமாரும் அதைத்தான் உறுதிப்படுத்தினார். இந்த சூழல்ல காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அரசியல் ஒரு பக்கம் காவிரியை தடுத்தாலும் இயற்கை கை கொடுக்கும் என்பதை நிரூபிக்கின்ற வகையில கர்நாடகத்துல காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில், குறிப்பாக மேற்கு பகுதிகளில் கனமழை நேற்று முன்தினத்திலிருந்து பொழிந்து கொண்டிருக்கிறது. தண்ணீர் இப்ப வந்துகிட்டு இருக்கு. தண்ணீரே கொடுக்க முடியாதுன்னு சொன்ன கர்நாடக முதலமைச்சர் தன்னுடைய பேச்சை நேற்று மாத்திட்டாரு. போராட்டம் நடத்துறாங்க, கர்நாடகத்துல போராட்டம் நடத்துறாங்க. தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்னு போராட்டம் நடத்துற கர்நாடகத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் சொல்றார், தண்ணீரை சேர்க்க முடியாது, போராட்டத்தை நடத்தாதீங்க, பெருமழை பெய்து கொண்டு பெருவெள்ளம் வந்திருக்கிறது, அதனால தண்ணியை சேர்க்க முடியாது, திறப்பதற்கு தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காதீங்கன்னு அவங்கள்ட்ட கோரிக்கை விடுத்திருக்காரு. இந்த சூழல்ல தான் கபினியிலிருந்தும் கிருஷ்ணராஜ சாகர் கேஆர்எஸ் சொல்லுவாங்க, இந்த 2 அணைகளிலிருந்து தண்ணீர் அதிகமாக திறக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா கபினி அணையிலிருந்து மட்டுமே 22,000 கனஅடிக்கு மேல தண்ணீர் திறந்திருக்காங்க. அதே போல கேஆர்எஸ் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து மட்டுமே 23,000 கனஅடிக்கு மேல தண்ணீர் திறந்திருக்காங்க. இப்போதைக்கு இருக்கிற நிலைமைக்கு 45,000 கனஅடிக்கு மேல கர்நாடகத்தினுடைய 2 முக்கிய அணைகள் இருந்தும் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. வெறும் 3,500 கனஅடியை திறக்க முடியாதுன்னு கர்நாடக அரசு சொன்னது அங்க இருக்கிற எதிர்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தினாங்க. அனைத்து கட்சி கூட்டமும் நடக்கிற ஒரு சூழல்ல இயற்கை வருண பகவான் கொடுக்கிற கொடையினால, இயற்கையின் கொடையினால இந்த அரசியலை எல்லாம் கடந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் இப்ப வருகிறது 45,000 கனஅடி. இது இன்னும் கூடுதலாக அதிகரிக்கும் சொன்னாங்க. ஏன்னா சொல்றாங்க, கனமழை நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாசம் வழக்கமாக மேட்டூர் அணை திறக்கப்படும். 12ஆம் தேதிக்கு பிறகு ஜூன் மாசத்துல குறுவை சாகுபடி என்பது டெல்டா மாவட்டம் நடைபெறும். ஆனா இந்த ஆண்டு போதிய நீர் இருப்பும் இல்ல, வருத்தும் இல்ல, குறுவை சாகுபடி நடக்கல. ஒருபோக சாகுபடியாவது நடக்குமா அப்படிங்கிற ஏக்கத்தோடு விவசாயிகள் காத்திருக்கிற சூழல்ல டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகவும், சென்னை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட முக்கிய நகரங்களுக்கான குடிநீர் தேவையும் காவிரி தான். சென்னைக்கான குடிநீர் ஆதாரம் வீராணத்து ஏரியிலிருந்து தான் தண்ணி இங்க வருது. வீராணத்துக்கு குடிநீர் ஆதாரம் காவிரி தான். சென்னை உள்ளிட்ட தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பெருநகர மாநகராட்சி மக்களுக்கும் டெல்டா மாவட்ட மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற வகையில இயற்கை வரம் கொடுத்திருக்கிறது. பெருமழை பொழிந்து கொண்டிருக்கிறது. 45,000 கனஅடி இப்ப வருது. இது இன்னும் அதிகரிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. விக்னேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.